டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தரவுகளால் தேசத்தை வடிவமைத்த இந்திய புள்ளியியலின் தந்தை பிசி மகளநோபிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ஃபுல் நேம் என்னென்னா பிரசன்ன சந்திர மகளநோபிஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக் இன் இந்தியா. இவர் பிறந்தது வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவில் 1893 ஜூன் 29 அன்றைக்கி பிறக்கிறாரு. இவர் எங்கே படித்தார் அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1913 உயர்கல்வி படிக்கிறாரு. 1924 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் விருதை பிசி மகளநோபிஸுக்கு கொடுக்குறாங்க. ஹீராக்குட் அணைக்கு அடித்தளமே இவர் தான் அமைச்சு கொடுக்குறாரு. 1926 ஒடிசாவில் வெள்ள பாதிப்பு ஏற்படுது. இதை வந்து அவர் ஒரு ஆய்வாக செஞ்சு தரவுகளை வெளியிடுறாரு. இவர் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் மகாநதி குறுக்கே என்ன பண்ணுறாங்க, ஹீராக்குட் அணையை கட்டுறாங்க. இவர் தொடங்கின நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1931 டிசம்பர் 17 அன்னைக்கு கல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை தொடங்குறாரு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட்டை நிறுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1933 சங்கையா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புள்ளியியல் இதழும் தொடங்கி வைக்கிறாரு. 1945 லண்டன் ராயல் சொசைட்டியோட உறுப்பினராகவும் தேர்வு செய்கிறாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, என்எஸ்எஸ் 1950 நேஷ்னல் சாம்பிள் சர்வே அப்படிங்கிற தேசிய மாதிரி ஆய்வு வந்து தொடங்குறாங்க. இவர் பொருளாதாரத்தில் என்ன பங்களிப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னா, 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 61 வரைக்கும் இருந்திருக்கும். அவங்க கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டத்தோட மாதிரியை வடிவமைச்சரே இவர் தான். அதனால தான் மகளநோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மக்களோட தனிநபர் வருமானத்தை கணக்கிடுறதுக்காகவும் வருமான பகிர்வு ஆராயிறதுக்காகவும் மகளநோபிஸ் தலைமையில் 1960 ஒரு குழு அமைக்கிறாங்க. தேசிய புள்ளியியல் தினமாக அவர் பிறந்த தினமான ஜூன் 29 என்ன பண்ணுறோன்னா நம்ம கொண்டாடுறோம். அதை எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 2006 அதாவது இவர் இறந்தது வந்துட்டு பார்த்தோம்னா 1972 ஜூன் 28 அன்றைக்கி இறந்து போகிறாரு. ஆனால் இவர் பிறந்தது வந்துட்டு பார்த்தோம்னா ஜூன் 29 அன்றைக்கி பிறக்கிறாரு. இறப்பு ஜூன் 28, பிறந்தது ஜூன் 29. அப்போ 2006 மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட பிறந்த நாளான ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவாக பிசி மகளநோபிஸோட பிறந்த நாளான ஜூன் 29 அறிவிக்கிறாங்க.